ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தேனிமணி. இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இறால் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றது தான் இன்றைய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ இறால் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 6 or 7 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும் இறாலை. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தாளிப்புக்கு தேவை ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸு தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி தழை, வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேன், 2 தக்காளி. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நமக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் சக்தி தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் இறாலுக்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் இப்போ வெடித்து வந்த உடனே பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதில் இது வதங்கி வந்த உடனே நம்ம இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறாலை நல்ல தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இறால் நீள நீளமாக இருக்குது இல்லைங்களா, அதில் போட்ட உடனே அடுப்பில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருண்டுக்கும் ரவுண்டாக. அந்த சுருண்டு உடனே நம்ம என்ன பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் 1/2 ஸ்பூனே போட்டுக்கலாம். ராக் சால்ட் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால் அதை குறைச்சி யூஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறாலே தண்ணி விடும். நம்ம தண்ணி தனியாக ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை இறாலுக்கு. இறாலே தண்ணி விடும். தண்ணி விட்டு இறாலோட சைஸ் இப்போ குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆச்சி மிளகாய்த்தூள் போடுறோம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அது எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா ஈஸியாக கட் ஆகுது அப்படின்னா இறால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக வந்துடும் அது. இப்போ வேகிற வரைக்கும் தான் நம்ம மூடி போட்டு வைக்கணும். இறால் வெந்துட்ட உடனே ஓப்பன் பண்ணி நல்லா அந்த கிரேவி எண்ணெய் திரண்டு வர மாதிரி கிளறி விடணும். நம்ம அப்படியே கிளறி விட விட அந்த டேஸ்ட் அதிகமாகிட்டே போகும். உங்களுக்கு நல்ல டீப் ஃப்ரை வேணும்னாலும் இதையே நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், ரசம் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இதை செய்கிறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் தேனிமணி. பை பை.